ஜனநாயகம் படம் பார்க்கணுன்னே நாங்க வெற்றி தியேட்டருக்கு போனோம். அன்னைக்குன்னு பார்த்து ஈவினிங் ஷோ தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. சூர்யா படம் அன்னைக்கு தான் ரிலீஸ் ஆனுச்சு. பரவாயில்லன்னு அத பார்த்துட்டு வந்துட்டோம். நான் இருக்க பகுதியிலேருந்து புது பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் தூரம் தான். பிள்ளைங்கள்லாம் கூட்டு போறதுனால பழைய பஸ் ஸ்டாண்ட்ல எந்த தியேட்டர் இருக்குன்னு பார்த்தேன். விஜயா தியேட்டர்ல ஓடுதுன்னாங்க. சரின்னு அங்க போயிட்டோம். ரொம்ப வருஷம் ஆகுதுன்னே சொல்லலாம் விஜயா தியேட்டர்ல படம் பார்த்து. முன்னைக்கு இப்ப சூப்பராவே இருக்கு தியேட்டரு. நெறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல கேட்டிருந்தீங்க, குழந்தைங்கள்லாம் கூட்டு போலாமான்ட்டு. குழந்தைங்கள்லாம் கூட்டிட்டு போலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. யாரும் எதுவும் சொல்லல. நான் போய் விஜயா தியேட்டர சுத்தி பார்க்க ஆரம்பிச்சுட்டேங்க. அந்த திடலான இடம், ஈவினிங் காத்து, அப்படி இயற்கை சூழல்ல இருந்த மாரி இருந்தது. விஜயா தியேட்டர்ல சீட்ஸு, ஸ்நாக்ஸ்லாம் புக் பண்ணணும்னா, டிஸ்ட்ரிக்ட்ன்னு ஒரு ஆப் இருக்கு. அத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பயங்கர யூஸ்ஃபுல்ங்க. வெற்றி தியேட்டரா இருக்கட்டும், விஜயா தியேட்டரா இருக்கட்டும், இன்னும் நெறைய தியேட்டர் லிங்க் பண்ணியிருப்பாங்க. ஈவினிங் ஷோஸு இது மாரிலாம் பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் ஆப்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். எந்த ஊர்ல எந்த ப்ரோகிராம் எங்க நடக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த ஆப் மூலியமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். மிஷின்ஸ்லாம் எப்படி நம்ம வேலைய பாதி குறைக்குதோ, அதே மாரி தான் இந்த ஆப்பும். நம்ம இருக்கிற இடத்துக்கே ஸ்நாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் நம்ம வர வைக்கலாம். சீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளான சீட்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணலாம். ஜனநாயகன் படத்த பத்தி சொல்லியே ஆவணுங்க. உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. மமிதா பைஜு ஒண்டர்ஃபுல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அதிக ரோல்னே சொல்லலாம். அவங்களுக்கு குடுத்த ஒர்க்க அவ்ளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்த படம்லாம் ஃபேமிலியா பார்க்கறதுக்கே நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது. இப்ப வந்த படம் சூர்யா படமா இருக்கட்டும், விஜய் சார் படமா இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஓரியன்டடா இருக்கு. விஜய் சாருக்கு இந்த படம் அவங்க முதலமைச்சர் ஆவறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஏதோ சில காரணங்களால ரிலீஸ் ஆக முடியல. இப்ப பார்த்தீங்கன்னா, திரையில மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சார்ன்னு போட்டிருந்தாங்க. அவ்ளோ ப்ரவுட் மூமெண்ட்டா இருந்தது அத பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா சண்டையிலே போனது. அவங்க கட்சியில இருக்கவங்களே இந்த படத்துல நெறைய பேர் வந்திருக்காங்க. புஷி ஆனந்த் சார்லாம் வந்தாங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சூப்பரா இருந்தது அவங்க ரோல்லாம். கடைசி படம்ன்றதுனால அவங்க அமைச்சர்ஸ் நெறைய பேர் நடிச்சிருந்தாங்க. ஒரு மனிதன் வந்து எப்படியெல்லாம் முன்னேறணுன்றதுக்கு உதாரணமா விஜய் சாரையும் சொல்லலாம். அவங்கள மாரி இன்னும் நெறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையில கஷ்டப்படாம, அசிங்கப்படாம, அவமானப்படாம யாருமே ஒரு இடத்த பிடிக்கவே முடியாது. அந்த இடம் அவ்ளோ ஈஸியாவும் யாருக்கும் கிடைச்சிராது. மமிதா பைஜுலாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு யாருன்னே தெரியாது. ஏதோ சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு சைடு ஆக்டரா இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு ஹீரோயினி ஆகுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. அவங்க அவ்ளோ அழகாவும் நடிக்கிறாங்க. அந்த பொண்ண பார்க்க அவ்ளோ பெருமையா இருக்கு. எனக்கு இந்த தியேட்டர்ல ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. சரி பரவாயில்ல ஏதோ ஒண்ணு வாங்கணுமேன்றதுக்காண்டி வாங்கினேன். இதே வெற்றி தியேட்டர்னா போம்போதே ஐஸ்கிரீமோட உள்ள போயிருப்பேன். பிள்ளைங்கலாம் இருக்கேன்னு பாப்கார்ன், ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் எக் பப்ஸ் இது மாரிலாம் வாங்குனோம். எக் பப்ஸ் நல்லா இருந்தது. மிச்சம் எல்லாம் ஓகேவா இருந்தது. விஜய் சாரோட கடைசி படம்ன்றதுனால அவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் போட்டிருந்தாங்க. உண்மையிலே இத பாதைன்னு தான் சொல்லணும். அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. அவங்க இந்த இடத்த பிடிச்சது. அவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, "நான் ஒவ்வொரு வாய்ப்புக்காண்டியும், ஒவ்வொரு சூழலுக்காண்டியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பாதையும் அவ்வளோ ஈஸியா கிடைச்சிராது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய ஸ்க்ரீன்ல நடிக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிராது. இப்ப அதுக்கு பொக்கிஷமா பார்த்தீங்கன்னா, யூடியூப்ன்னு ஒரு வரப்பிரசாதம் இருக்கு. அதுல சும்மா கிராமத்து சைடு போட்ட முனியம்மான்றவங்க இன்னைக்கு பிக் பாஸ் போயிருக்காங்க. உண்மையிலே ப்ரவுடா தான் இருக்கு அவங்க போனது. நெறைய யூடியூப் செலிபிரிட்டீஸ்லாம் நான் போகணும், எனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும், உனக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பரவால்ல ஒரு கிராமத்து சைடு இருக்கிற பொண்ணுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துருக்காங்க. உண்மையிலே இந்த யூடியூப்க்கு தான் நன்றி